7 அமெரிக்க பிரசிடென்ட்ஸ் 7 டெத்ஸ். இந்த எல்லா டெத்ஸுமே ஒரே கோஇன்சிடென்ஸால கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. சில பேர் இதை சாபம்னு சொல்றாங்க, இன்னும் சில பேர் இதை வீதின்னு சொல்றாங்க. ஆனா உண்மையிலே இது எல்லாத்துக்கும் பின்னாடி உள்ள மர்மம் தான் என்ன? ஒரு பூர்வீக அமெரிக்க லீடரோட சாபம் அமெரிக்காவோட பவர்ஃபுல்லான மனிதர்கள்ல சிலர் மரணத்திற்கு காரணமா இருக்க முடியுமா? இந்த ஒரு கர்ஸ் தான் டெக்கம்சஸ் கர்ஸ். இந்த ஒரு வீடியோல இந்த கர்ஸ் அமெரிக்காவோட பிரசிடென்ட்ஸ்களை கொன்னதா அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் பார்க்க போறோம். இந்த கர்ஸ் 7 பிரசிடென்ட்களை எப்படி பழி வாங்கிச்சு, அது மட்டும் இல்லாம எப்படி அவங்க இறந்தாங்க, இதுக்கு பின்னாடி உள்ள மர்மங்கள் என்ன, இது எல்லாத்தையுமே இந்த வீடியோல டீட்டெயில்டா பார்ப்போம். வெல்கம் டு எபோக் இன்சைட்ஸ். இந்த ஒரு கர்ஸ் நாம புரிஞ்சுக்க நம்ம எல்லாரும் 1800 காலகட்டத்துக்கு முன்னாடி போகணும். ஏன்னா அப்போதான் அமெரிக்கா ஒரு சின்ன யங் கண்ட்ரியா இருந்திருக்கு. அமெரிக்காவோட எக்ஸ்பான்ஷனுக்காக எல்லாருமே ஹங்கரியா காத்துட்டு இருந்திருக்காங்க. அந்த டைம்ல அமெரிக்கால செட்டில் ஆன எல்லாருமே வெஸ்ட நோக்கி புஷ் பண்ணப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே வெஸ்ட்ல அந்த ட்ரைபல் பீப்புள்ஸோட வெஸ்ட்டுக்கு புதுசா குடியேறின எல்லா மக்களும் ரொம்பவே சண்டை போட்டிருக்காங்க. இந்த நேரத்துல தான் அமெரிக்காவுடைய பூர்வீக லீடரான டெக்கம்சஸ்ன்றவர் இருந்திருக்கிறாரு. இவரு மத்த ஆர்டினரி லீடர்ஸ் மாதிரி இல்லாம இவருக்குள்ள ஒரு தொலைநோக்கு பார்வை இருந்திருக்கு. இவரோட ரொம்ப நாள் கனவே அமெரிக்கால இருந்த எல்லா ட்ரைப்ஸையுமே ஒன்னு சேர்த்து ஒரு மிகப்பெரிய சக்தியா உருவாக்கணும்ன்றதுதான். டெக்கம்சாஸ் அவருடைய பிரதரான ப்ரோஃபட்டோட சேர்ந்து அமெரிக்காவுடைய எக்ஸ்பான்ஷனை தடுக்கிறதுக்காக அங்க இருந்த எல்லா ட்ரைபல் பீப்புள்ஸையுமே ரொம்பவே மோட்டிவேட் பண்ணிருக்கிறாரு. ஆனா 1811ல டெக்கம்சாஸோட படையும் அமெரிக்காவோட படையும் மோதிக்கிட்டதுல தான் ஒரு மிகப்பெரிய டர்னிங் பாயிண்டே அமைஞ்சிருக்கு. இந்த ஒரு டெப்பிகானோன்ற பேட்டில இருந்து தான் த கர்ஸ் ஆஃப் டெக்கம்சாஸ்ன்ற சாபம் ஆரம்பிக்க தொடங்குது. அந்த டைம்ல இந்தியானாவோட கவர்னரா இருந்த ஹென்றி ஹாரிசன் டெக்கம்சாவோட படைகளை தாக்க அமெரிக்க படைகளை வழி நடத்திருக்கிறாரு. அந்த நேரத்துல டெக்கம்சாஸ் இல்லாதனால அவருடைய பிரதர் அவங்களுடைய படையை வழி நடத்திருக்கிறாங்க. நடந்த போர்ல எந்த சைட்லயுமே ஒரு தெளிவான வெற்றி இல்ல. ஆனாலுமே டெக்கம்சாவோட பேட்டிலுக்கு வந்த படை ரொம்பவே டேமேஜ் ஆயிருக்கு. அதனால ஹென்றி ஹாரிசன் தான் ஜெயிச்சதா டிக்ளேர் பண்றாரு. இந்த ஒரு விஷயத்துல தான் டெக்கம்சாஸோட கனவு தடையமே இல்லாம காண போக ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஒரு பேட்டிலுக்கு பிறகுதான் டெக்கம்சாஸ் இல்லனா அவருடைய பிரதர்ல ஒருவர் ஹாரிசனுக்கு சாபம் விட்டுதான் சொல்லப்படுது. அந்த சாபம் என்னன்னா, 0ல முடியப்படுற ஆண்டுகள்ல செலக்ட் பண்ணப்படுற ஃபியூச்சர் பிரசிடென்ட்ஸ்கள் எல்லாமே டெத் இன் தி ஆபீஸ்னு சாபம் விட்டுருக்காங்க. இந்த கர்ஸோட மீனிங்கே அலுவலகத்தில் மரணம்ன்றது தான். 1840ல வில்லியம் ஹென்றி ஹாரிசன் அமெரிக்காவோட பிரசிடென்டா செலக்ட் பண்ணப்படுறாரு. ஆனா இந்த ஒரு டைத்திலேயே அந்த கர்ஸ் அதோட வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. ஹாரிசன் தான் அமெரிக்காலேயே முதலா தன்னுடைய இனாகுரல் ஸ்பீச்சை 2 மணி நேரம் கிட்டத்தட்ட மலையிலேயே ஒரு கோட் கூட இல்லாம கொடுத்திருக்கிறாரு. இந்த ஒரு இனாகுரல் ஸ்பீச்சை கேட்ட எல்லா அமெரிக்க மக்களுமே ஹென்றி வில்லியம் ரொம்பவே நல்லவர், ரொம்பவே தேசப்பற்று உடையவர், அது மட்டும் இல்லாம நம்ம அமெரிக்க மக்களை என்னைக்குமே கைவிட்ட மாட்டார்னு ரொம்பவே வாழ்த்தி பாடியிருக்காங்க. ஆனா இதுல சோகமான விஷயம் என்னன்னா, வெறும் 31 நாள்லயே அவர் இறந்து போயிருக்கிறாரு. அதுவும் கடுமையான நிமோனியாவால பாதிக்கப்பட்டு. இவர் தான் யுஎஸ் பிரசிடென்ட்கள்லயே தேர்ந்தெடுக்கப்பட்ட கொஞ்ச நாள்லயே ஆபீஸ்ல இறந்து போன முதல் பிரசிடென்ட். அது மட்டும் இல்லாம இத நிறைய மக்கள் ரொம்பவே பயத்தோட பார்த்திருக்காங்க. ஏன்னா இத டெக்கம்சாஸ் சாபம்னு நினைச்சிருக்காங்க. நிஜமாவே இந்த டெத்துக்கான காரணம் டெக்கம்சாஸ் சாபமா? இந்த இடத்துல இருந்துதான் விஷயம் ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சா ஆரம்பிக்குது. 1860ல ஆபிரகாம் லிங்கன் யுஎஸ் பிரசிடென்டா தேர்ந்தெடுக்கப்படுறாரு. ஆபிரகாம் லிங்கனை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாம ரெஸ்லிங்ல சிறந்த மாவீரர் கூட. கிட்டத்தட்ட 300 மேட்சஸ்க்கு மேல விளையாடியுமே ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் தான் தோல்வி அடைஞ்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ஆபிரகாம் லிங்கன் அவருடைய நாட்டை ரொம்பவே அழகா வழி நடத்திருக்கிறாரு. இவரு அமெரிக்கால சிவில் வார் நடந்துட்டு இருந்தப்ப கூட கண்ட்ரிய ரொம்பவே நல்ல முறையில வழி நடத்திட்டு இருந்திருக்கிறாரு. இவ்வளவு சிறப்பு கொண்ட ஆபிரகாம் லிங்கனுக்கு என்ன ஆச்சு? போர் நடந்த கொஞ்ச சில நாள்கள்லயே 1865ல லிங்கன் ஜான் வில்லியர்ஸ் பூத் அப்படின்ற ஒரு ஆளால அசாசினேட் பண்ணப்படுறாரு. இந்த ஒரு டெத்துமே அமெரிக்காவோட பிரசிடென்ட் ஹிஸ்டரியில ஒரு டிராஜிக்கான டெத். 1880ல ஜேம்ஸ் ஏ கார்ஃபீல்ட் பிரசிடென்டா எலெக்ட் ஆகுறாரு. இவரு பிரசிடென்டான சில நாள்லயே கார்ஃபீல்ட்ல வேலை வாங்கி தராதால ரிவெஞ்ச் எடுக்க காத்திருந்த ஒருத்தரால சுட்டு கொல்லப்பட்டாரு. ஆனாலுமே கார்ஃபீல்ட் உடனே இறக்கல. 6 மாசம் கழிச்சு கிட்டத்தட்ட பல கஷ்டங்கள்ல போராடி 1881ல இறந்து போயிருக்காரு. அதுக்கப்புறமா 1900ங்கள்ல வில்லியம் மெக்கன்லி திரும்பவும் யுஎஸோட பிரசிடென்டா செலக்ட் பண்ணப்படுறாரு. ஆனாலுமே இவரும் ஒரே ஒரு வருஷத்துல ஒரு பயங்கரமான ஆளால படுகொலை செய்யப்படுறாரு. இந்த கொலை நடந்தது ஒரு பப்ளிக் ஈவெண்ட்ங்கறனால அதை பார்த்த எல்லா மக்களுமே டெக்கம்சாஸ் கருத்தை ரொம்பவே பயங்கரமா பார்த்திருக்காங்க. இந்த ஒரு ஈவெண்ட்டுக்கு பிறகுதான் இதுக்கு முன்னாடி இருந்த பிரசிடென்ட்களுமே டெக்கம்சாஸ் கர்ஸால தான் பாதிக்கப்பட்டு இறந்திருக்காங்கன்னு மக்களுக்கிடையே பேசும் பொருளா இருக்கு. இந்த ஒரு டெக்கம்சாஸ் கர்ஸ்
அத்தனை கொலைகளுக்கு அப்புறமும் நிக்கல. கிட்டத்தட்ட 1920ல வார்னர் ஜி ஹார்டிங் பிரசிடென்ட்டுக்கு எலெக்ட் ஆகுறாரு. ஆனா அடுத்த 3 வருஷத்துல 1923ல சிவியர் ஹார்ட் அட்டாக்கால ஆபீஸ்லயே இறந்து போறாரு. இதுக்கப்புறமாவது டெக்சாஸ் கர்ஸ் நின்னுச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் இல்ல. 1940ல பிராங்க்லின் டி ரோஸ்வெல்ட் திரும்பவும் எலெக்ட் பண்ணப்படுறாரு. ஆனா ரோஸ்வெல்ட் ரொம்பவே உடம்பு சரியில்லாதனால 1945ல ஸ்ட்ரோக் வந்து இறந்து போறாரு. ஃபைனலா 1960ல ஜான் எஃப் கென்னடி அமெரிக்காவோட பிரசிடண்டா எலெக்ட் பண்ணப்படுறாரு. 1963ல சிட்டியோட மோட்டார் கிரேட்ல கலந்து கொண்டிருந்த இவரு ஒரு பயங்கரமான அசாசினேட்டரால அசாசினேட் பண்ணப்படுறாரு. இந்த ஒரு டெத் தான் 0ல எண்ட் ஆகிற யார்ல எலெக்ட் பண்ணப்படுற பிரசிடண்டோட கடைசி டெத். 1980ல ரொனால்ட் ரீகன் அவருக்கு முன்ன எலெக்ட் செய்யப்பட்ட பிரசிடென்ட் போலவே பிரசிடென்ட்டுக்கு எலெக்ட் பண்ணப்படுறாரு. அதுக்கு பிறகு 1980ல ஒரு பயங்கரமான அசாசினேட்டரால வாஷிங்டன் டிசிக்கு வெளில உள்ள ஹோட்டல்ல சுடப்படுறாரு. ஆனாலுமே ரீகன் சீக்கிரமாவே ரெக்கவர் ஆகி திரும்பவும் ஃபுல் பவரோட அமெரிக்காவோட பிரசிடண்டா சர்வ் பண்ணிருக்காரு. ரீகன் இந்த ஒரு டெக்கம்சாஸ் கர்ஸை அவருடைய குட்னஸால பிரேக் பண்ணிருக்காருன்னு நாடு முழுக்க உள்ள எல்லா மக்களுமே நம்பி ரொம்பவே அவரை பத்தி சிறப்பா பேசியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஜார்ஜ் டபிள்யூ புஷ்ன்றவரு 2000ங்கள்ல யூஎஸ் பிரசிடண்டா தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அது மட்டும் இல்லாம 2 முறை சிறப்பா ஒரு லைஃப் த்ரெட்னிங் கூட இல்லாம அமெரிக்காவை ரொம்பவே சூப்பரா வழி நடத்திருக்கிறாரு. இந்த விஷயங்கள்லாம் பாக்குறப்ப மக்கள் என்ன நினைச்சிருக்காங்கன்னா நிஜமாவே டெக்கம்சாஸ் கர்ஸ் உடைஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சிருக்காங்க. நிஜமாவே பல காலங்களா பல அமெரிக்க பிரசிடன்ட்களை பழி வாங்கிட்டு இருக்க இந்த ஒரு டெக்கம்சாஸ் கர்ஸ் உடைக்கப்படுமா? இந்த ஒரு டெக்கம்சாஸ் கர்ஸ் உடைக்கப்பட்டிருந்தா இந்த கர்ஸ்க்கு பின்னாடி உள்ள ட்ரூத் தான் என்ன? அது மட்டும் இல்லாம இந்த ஒரு கர்ஸுக்கு நிஜமான எவிடன்ஸ் தான் இருக்கா? அப்படியும் இல்லைனா இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா விஷயங்களுமே ஏதாவது ஒரு கோஇன்சிடென்ஸால இணைக்கப்பட்டதா? பல ஹிஸ்டோரியன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா டெக்கம்சாஸ் இல்ல அவருடைய பிரதர் அமெரிக்கா மேல சாபம் விட்டதுக்கு எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லைன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஹிஸ்டாரியன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா எல்லா மக்களுமே இன்சிடென்ட்ஸ்க்கு பின்னாடி ஒரு மீனிங்கை தேடுறதுனால தான் இப்படி ஒரு டெக்கம்ஸ் கர்ஸ் உலகம் முழுக்க உலாவிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இப்படி ஒரு பயங்கரமான டெக்கம்சா ஸ்டோரி வளர்ந்ததுமே மக்களால தான் சொல்றாங்க. இந்த கதையை கேட்ட பிறகு உங்கள எத்தனை பேர் இந்த ஒரு கர்ஸ் உண்மையாவே இருக்கு இல்ல இந்த ஒரு கர்ஸ் தான் அமெரிக்க பிரசிடன்ட்களை நிஜமாவே பழி வாங்கியிருக்குன்னு நினைக்கிறீங்க? பலர் என்ன சொல்றாங்கன்னா இந்த ஸ்டோரி ஜெனரேஷன் பை ஜெனரேஷனா பாஸ் பண்ணப்பட்டு இப்போ ஒரு பெரிய இமேஜினேஷனான கதையா வளர்ந்துருக்குன்னு சொல்றாங்க. லாஸ்டா இந்த ஒரு டெக்கம்சாஸ் கர்ஸ் உண்மை இல்லனோ இது ஒரு கதைன்னு சொல்றாங்க. ஆனா இந்த ஸ்டோரி கூட ஹிஸ்டரியில நடந்த பல விஷயங்களை உணர ஹெல்ப் பண்ணுது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இது போல நிறைய கதை உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஒரு வீடியோவை உருவாக்குனதுக்கான நோக்கமே ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸையும் ஃபேக்ட்ஸையும் ரொம்பவே சஸ்பென்ஸாக சொல்லுங்கிறதுக்காக தான். உங்களுக்கு டவுட் இல்லை வேறு ஏதாவது கேட்கணுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.